ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், போன கிளாஸில் வந்துட்டு இந்த பட்டி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு, அதாவது இந்த கிளாஸில் வந்துட்டு இந்த தோரணம் இனி எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மார்க் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இது வந்து பாருங்கள், தோரணம் வந்து இப்படி தான் வரும். இந்த மாதிரி டிசைனில் நம்ம தோரணம் போட போகிறோம். ஓகேங்களா. நான் உங்களை என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டுலேயும் ஆஃப் எடுத்து மார்க் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த பாதியில், அதாவது இந்த ரெண்டு இதில் ஒரு பாதியில் இங்கேயும் ஒரு பாதியில் இங்கேயும் மார்க் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அந்த மார்க் பண்ணி வச்ச இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. சப்போஸ் உங்கள் டோர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப பெரிய டோருக்கெல்லாம் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் இதை வந்து 3ஆ, சப்போஸ் இதுதான் நம்மளுக்கு பட்டி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சின்ன டோருக்குன்னா நம்ம இப்படி ரெண்டாக மடித்தோம். ரெண்டாக மடித்து நம்ம இந்த சென்டரில் மார்க் பண்ணி வைப்போம். இது வந்து சின்ன டோருக்கு. ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு வந்து சர்க்கிள் வந்து இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வருவோம். சப்போஸ் உங்கள் டோர் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாக இப்படி கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நடக்கும்போது உரசும். ஓகேங்களா. அந்த உரசாமல் இருக்கிறதுக்காக நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இப்போது நான் உங்கள் டோர் வந்து ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்க. பெருசுனா இப்படி நீங்கள் ரெண்டாக மடித்ததை 3ஆக மடிங்க. இப்படி 3ஆக மடிங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி 3 டைப்ஸ், இந்த மாதிரி 3ஆக மடித்து இந்த 3 இது சென்டர் வர மாதிரி இங்கே 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 இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு பின்ன ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். நம்ம ரெண்டாக மடித்தது நீங்கள் 3ஆக மடிங்க. ரொம்ப உங்களுக்கு சுத்துக்கு வந்து ரொம்ப இடம் பத்தலினாலும் இப்போ இந்த இது பாருங்கள், இது நான் வந்து சுற்று பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்கேன்னு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 டோட்டலாக நான் 16 ரோஸ் போட்டிருக்கேங்க. இதில் 16ல் வந்துட்டு ஒவ்வொரு கலரையும், அதாவது ஒரு கலரில் வந்து 3 ரோஸ், மறுபடியும் அடுத்த கலரில் 3 ரோஸ் 3 ரோஸ் 3 ரோஸ் 3 ரோஸ் போட்டிருப்பேன். இது வந்து பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தாங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். மற்றபடி இது சேம் பேட்டர்ன் தான் எல்லாமே. இது நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் இந்த பேட்டர்ன். ஓகேங்களா. அப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய டோராக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி 3ஆக பிரித்து போடுங்க. இப்போ நம்ம சின்ன டோருக்கு போடுறங்காட்டிக்கு நான் 2 டைம்ஸ் மட்டும் போடுறேன். நீங்கள் பெரிய டோரெல்லாம் போடும்போது இதை வந்து 3 டைம்ஸாக பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சுற்று வந்து ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இதோட போதுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுக்கு இன்னும் சுற்று வேணும்னாலும் இப்போ நான் சொல்கிற பேட்டர்னே தான். அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம். ஆனால் ரொம்ப வந்து இறக்கம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தலைக்கு வந்து உரசும். நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கும்போது வரும்போது உரசும். ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. பின்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் 3 ரோஸ் தாங்க. அந்த 3 ரோஸ் தான் நம்ம திருப்பி ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஒரு சைடு வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து அடுத்த சைடு வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடு நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். இது ஃப்ரண்ட் சைடு பாருங்கள். ஒரு சைடு நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சைடு நான் ஒர்க் பண்ண போகிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். நான் பாருங்கள் எங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடு மார்க் பண்ணி வச்சதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த சைடு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ரோஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம 3 செயின்ஸ் போட்டு ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா. இங்கே எல்லாமே நம்ம ஒவ்வொரு ரவுண்டு ஆரம்பிக்கும் போது இந்த ஹோலில் நம்ம கம்பல்சரி ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஹோலில் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக பக்கத்தில் வச்சு சொல்கிறேன். இந்த ஒரு 3 ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அதே போடலாம். ஓகேங்களா. பாருங்கள், நான் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பக்கத்தில், ஓகேங்களா, பக்கத்தில் வந்துட்டு நம்ம த்ரெட்டை எடுத்துக்கிறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், எல்லா தடவையும் கலர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் இப்படி தான் பண்ணணும். அதாவது உள்ளே விட்டு நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், ஒரு செயின் போடுறேன். நான் பட்டி என்ன ஹூக்கில் ஒர்க் பண்ணணும் அதே ஹூக்கில் தான் தோரணம் இதுவும் ஒர்க் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு செயின் போட்டேன். மறுபடியும் அந்த சேம் ஹோல்குள்ளே விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. நீங்கள் எல்லா ரோஸும் இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம மார்க் பண்ண வச்ச ரோக்கு வரோம். இந்த மார்க் பண்ணதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு 8 டைம்ஸ் டபுள் க்ரூஷே போடுறோம். எவ்வளோ டைம்ஸுங்க? 8 டைம்ஸ் டபுள் க்ரூஷே போடுறோம். ஒரு சுற்றுறேன். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த ரோக்கில் போகிறேன். 8 டைம்ஸ். 1, நல்லா ஃப்ரீயாக இழுத்து நல்லா த்ரெட்டை நல்லா இழுத்து ஃப்ரீயாக போடுங்க. 2, 3, 4, 5,
6 7 8. ரொம்ப சிம்பிள் தாங்க. டபுள் க்ரூஷேவும் பஃப்பும் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இதில் வந்து 8 ஸ்டிச்சஸ் போட்டேன். ஓகேங்களா? 8 ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணோம், இந்த சென்டரில் போட்டோம். அதுக்கு அடுத்து இந்த ஸ்டிச்சில் வந்துட்டு எல்லா தடவையும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை நான் முடிச்சிட்டேன். முடிஞ்சிருச்சு. அடுத்தது நல்லா பார்த்துக்கோங்க, 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டு அதுக்கு அடுத்து இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? இப்போ எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் ஒரு சைடு ஒர்க் பண்ணிங்கனாவே போதும். அதை பார்த்துட்டு அடுத்த சைடு நீங்களாக போட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பித்தோம், இதில் வந்து சிங்கிள் குரூஷே 1 போட்டோம், இதில் 8 டபுள் குரூஷே போட்டோம். இங்கேருந்து அப்படியே வந்து அப்புறம் இந்த 8 டபுள் குரூஷே முடிச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். 2 செயின் போட்டு இதுக்குள்ளே வந்தோம். திருப்பியும் 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு நல்லா பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டிசி அதுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே ஒரு டைம் டபுள் குரூஷே போடுறோம். திருப்பியும் 2 செயின் போடுறோம். ஒரு சுற்றிட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி, மறுபடியும் 2 செயின், ஒரு சுற்றுறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு டபுள் குரூஷே, 2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு டபுள் குரூஷே, திருப்பியும் 2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரூஷே. இது இந்த கார்னரில் இருக்குது. அதை விட்டுறாதீங்க, அப்படியே போட்டு விட்டுருங்க. இல்லாட்டி நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து சுருக்கம் கிடச்சிரும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டபுள் குரூஷே. டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னு நம்மளுக்கு பார்த்துக்கோங்க. கேப் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 கேப் வந்திருக்கு. இப்போது டைரெக்டாக இந்த இடத்துல வந்து இதை போட்டு முடிச்சுட்டு 2 செயின் போட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஹோல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 ஹோல்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ரோ வந்து கரெக்டாக இங்கே முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம இப்படியே ஆரம்பிக்கக்கூடாது. மறுபடியும் அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு 2 செயின் போட்டு தான் போகணும். இப்போ இதிலிருந்து இங்கே போகணுன்னா 2 செயின் போடணும், இங்கேருந்து இங்கே போகணுன்னா 2 செயின் போடணும். டைரெக்டாக இங்கேருந்து வந்தால் ஸ்லிப் ஸ்டிச் போடணும், நம்மளாக இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 2 செயின் போடணும். ஓகேங்களா? டைரெக்டாக வந்தால் மட்டும்தான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இதுக்குள்ளே போட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ இந்த ரோக்கு நம்ம தொட்டுட்டோம். அடுத்த ரோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 1 2 3 செயின்ஸ் போடுறோம். 3 செயின்ஸ் போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு சுற்றி அதாவது பஃப் ஸ்டிச் போட போகிறோம். 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் இழுத்துட்டு ஃபுல்லாக இழுக்காமல் இந்த அளவுக்கு மட்டும் இழுக்கிறோம். ஆல்ரெடி லூப்பில் நம்மளுக்கு ஒன்று இருக்குங்களா, அதை அப்படியே வச்சுக்கிறோம். இதில் மட்டும் இழுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறமா 3 செயின், 1 2 3. நம்மளுக்கு ஸ்பேஸும் பஃப்பும் நல்லா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு சுற்றுறோம், அடுத்த கேப்பில் போகிறோம். 4 டைம்ஸ் 1 2 3 4. எல்லா இடத்துலையும் பஃப் நீங்கள் இப்படி தான் போடணும். நான் பஃப் ரோ போடுங்கன்னா நீங்கள் இதே மாதிரி போட்டுருங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் இழுத்துட்டு 1 ஆல்ரெடி இருக்குது, இப்படி 2 இருக்கணும். இப்போது இதில் இப்படி இழுத்துறோம். அதுக்கப்புறமா 1 2 3 செயின்ஸ் போட்டு ஒரு சுற்றுறோம். அடுத்த கேப் 1 2 3 4 எல்லாத்தையும் இழுக்கிறோம். 2 இருக்குது, அந்த 2 வழியாக இழுத்துறோம். 1 2 3 ஒரு சுற்றுறோம். 1 2 3 4 டே இழுத்துறோம். 2 செயின் வழியாக 1 டைம் 1 2 3 ஒரு சுற்றுறோம். 1 2 3 4 இழுக்கிறோம். 1 2 3. இப்போ கடைசி இங்கே வந்துட்டோம். ஒரு சுற்றுறோம். 1 2 3 4 பஃப் வந்துருச்சு. ஃபுல்லாக இழுக்கிறோம். 2 லூப் அது இழுத்துறோம். 1 2 3. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பஃப் எவ்வளோ வந்திருக்கு? 1 2 3 4 5 6. இதே 6 நீங்கள் அடுத்தது பண்ணும்போது வரணும்.
இப்போ இது முடிச்சாச்சு, 3 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம்? கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச், டைரெக்டாக உள்ளே வரக்கு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பஃப் வரும்போது நம்ம அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பஃப் ஸ்டிச் வருது இல்லைங்களா பாருங்கள், இந்த பஃப் ஸ்டிச் வர வர நம்ம அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பஃபோட நம்ம கலர் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வேறு கலர், மறுபடியும் இது போடும்போது பஃபோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த கலர். ஓகேங்களா? இப்போ நான் இதை முடிச்சுட்டு எப்பவும் போல் வெளியில் இழுத்துட்டு நம்ம ஒர்க்கை கட் பண்ணிவிட்டு த்ரெட்டை இழுத்து விட்டுக்கலாம். நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. அடுத்த கலர் ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அடுத்த கலர் எடுக்கிறேன். இப்போ நான் 2 இது மட்டும் போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு க்ரோஷே எப்படி பண்ணுறது எல்லாம் தெரியும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. அது இல்லாமல் இது வந்து நல்லா அழகாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம இந்த சைடு கட் பண்ணி விட்டோம்னா எப்பவுமே ஒரு ஒர்க்கை ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு அங்கேயே ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே வந்து ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு எதுவும் தெரியும் இல்லைங்களா? பாருங்கள், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பேக் சைடு, இந்த கர்வாக வந்திருக்கிறத ஃப்ரண்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது ஆரம்பிக்கிறது பாருங்கள், எல்லா ரோவும் இன்னும் இப்படி தான் ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கு இந்த ஒரு ரோ மட்டும் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், மற்றெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் த்ரெட் எடுக்கிறேன். அடுத்தது நம்ம இங்கே முடிச்சிட்டோம் இல்லைங்களா, இந்த அடுத்த இடத்துல த்ரெட் எடுக்கிறேன். நல்லா பாருங்கள், த்ரெட் இப்படி எடுத்துட்டு ஒரு செயின் போட்டேன். ஒரு செயின் போட்டு அதே ஸ்பேஸ் வழியாக விட்டு எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டாச்சு. பின்னாடி இந்த த்ரெட்டெல்லாம் இருக்குது, நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால இப்படியே வச்சே ஒர்க் பண்ணிட்டு வந்தாலும் அப்போ நம்மளுக்கு த்ரெட்டு வெளியே தெரியாது. இப்போது இந்த பஃப் ஸ்டிச் போட்ட கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த பஃப் ஸ்டிச் போட்ட கேப்பில் பாருங்கள், இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பஃப் ஸ்டிச்சோட கேப்பில் 4 DC போடணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த செகண்ட் ரோக்கு மட்டும்தான் 4 DC. அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா 3 DC, இங்கேயும் 3 DC, இந்த 2 ரோ சேம். அதே மாதிரி அடுத்ததாக கலர் ஆரம்பிக்கும் போது 3 DC, இங்கே சேம். அதுக்கு அடுத்ததாக ஆரம்பிக்கும் போது 3 DC, இது சேம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து இந்த ஒரு ரோக்கு மட்டும், ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக்கி விரிஞ்சு கொண்டு போகிறக்காக இந்த இடத்துல வந்து நம்ம 4 போட்டிருக்கோம். ஓகேங்களா? இனி எல்லா ரோஸும் நீங்கள் தான் போட போகிறீங்க. பாருங்கள், நான் ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கேப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த கேப்பில் 4 டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு கேப்லேயே நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. 1 2 3 4. ஓகேங்களா? இந்த த்ரெட்டையும் நான் இப்படி உள்ளேயே வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், செயினெல்லாம் எதுவும் போடக்கூடாது, அப்படியே டைரெக்டாக அடுத்த கேப்புக்கு வந்துடணும். அடுத்த கேப்லேயும் 4 DC. 1 2 2 3 4. அப்புறம் டைரெக்டாக அதுக்கு அடுத்த கேப். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த கேப் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. டோட்டலாக எவ்வளோ கேப்ஸ் இருக்கோ அந்த கேப்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டேன். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பின்னாடி அந்த த்ரெட்டே நம்மளுக்கு தெரியல, அந்த த்ரெட்டையும் உள்ளே வச்சு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த சைடு க்ரீன் த்ரெட் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு இப்படி உள்ளே வச்சுட்டோம். இந்த மாதிரி உள்ளே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது வெளியே தெரியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், இதை முடிச்சுட்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இப்போ அடுத்த ரோ நம்ம ஆரம்பிக்கணும்னா இங்கே 2 செயின் போட்டு அதுக்கு அடுத்த இடத்துல போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ 2 செயின் போட்டு இந்த இடத்துக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 செயின், ஒரு ஸ்டிச்சை தள்ளி ஒரு டபுள் க்ரோஷே. அதை நம்ம இங்கே போட்டோம் இல்லைங்களா, இந்த ரோவே தாங்க ரிப்பீட்டட். இந்த 2 ரோ ரிப்பீட்டடாக வரும். பாருங்கள், 2 செயின் போடுவோம், நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செயின் நம்ம ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு செயின்லேயே போட்டோம். இங்கே வந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்ததில் 2 போடுறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்ததில் டபுள் க்ரோஷே. தெரிஞ்சுதுங்களா? நான் இங்கே ஆரம்பத்துலேயே டபுள் க்ரோஷே போடலை, ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி அடுத்தது போட்டிருக்கேன். 2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷே, 2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷே, 2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷே.
2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? இதே போல் இந்த எண்டு வரைக்கும் போட்டு வாங்க. பாருங்கள், கடைசி வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம ஒர்க்கு இங்கே கொண்டு வந்து இது வரைக்கும் முடிச்சாச்சுங்க. அப்புறம் ஒரு ஸ்டிச்சு தான் இருக்குது. இதில் கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகிறதுக்கு 2 செயின் போடுறோம். அடுத்ததில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அடுத்த ரோ எப்படி நம்ம 3 செயின் போடணும். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு சுருங்கி வரக்கூடாது, இந்த மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நல்லா விரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போது 1 2 3, அதாவது இந்த ரோக்கு வந்து நம்ம எதுவுமே வந்து செயின்ஸ் போடலை. 2வது ரோக்கு வந்து 2 செயின் போட்டு கொண்டு வந்திருக்கோம். 3வது ரோக்கு வந்து 3 செயின் போட்டு கொண்டு வரணும். ஓகேங்களா? 3 செயின் போடுறோம். நம்ம ஒர்க்கை திருப்புறோம். அப்புறம் என்ன, பஃப் எப்படி போடணும், 1 2 3 4 ஃபுல்லாக இழுக்காமல் 2 இது இப்படியே வச்சுக்கணும். அதில் ஒரு டைம் 1 2 3 ஒரு சுற்றுறோம். 1 2 3 4 அப்படியே வர்றோம். 2 வச்சுக்கிறோம், இழுத்துக்கிறோம். அப்புறம் 1 2 3 இதே போல் இங்கிருந்து இந்த எல்லா கேப்லேயும் பஃப் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், இப்போ இதோட முடிச்சுட்டு வந்தாச்சு. பஃப் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதே 15 பஃப் வந்து நீங்கள் இன்னொரு சைட் போடும்போதும் பாருங்கள், இந்த சைட் போடும்போதும் நம்மளுக்கு அதே மாதிரி கவுண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ க்ரீன் முடிச்சுட்டு நம்ம 3 ரோஸ் மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணோம். இந்த ரோ ஃபுல்லாக டிசி போடுற ஒரு ரோ, அப்புறம் ஒவ்வொரு கேப் விடுற ஒரு ரோ, அப்புறம் பஃப். ஓகேங்களா? இப்போது இது நான் முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி ஒரு இது போட்டு நான் இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ரோ முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பாருங்கள், நான் இந்த ஒரே ஒரு ரோ ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட ரிப்பீட்டேஷனே தான் இப்போ நான் போடுற இருக்கு இல்லைங்களா, இதோட ரிப்பீட்டேஷனே தான் அடுத்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக. பாருங்கள், இந்த ரோ போட்டோம் இல்லைங்களா. ஏன் இந்த ரோ வந்து கொஞ்சம் இந்த ரோவில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். பாருங்கள், இங்கே வந்து 4 டிசிஸ் போட்டிருக்கோம். அது ஒன்று தான். இங்கே வந்து 8 டிசி டோட்டலாக போட்டோம். அடுத்ததில் வந்துட்டு 4 டிசி போட்டோம். ஓகேங்களா? அதனால தான் இது ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இனி வர்றது எல்லாமே 3 டிசி, ஃபுல்லாக 3, எதுவுமே பண்ண வேண்டாம். ஒவ்வொரு கேப்லேயும் 3 டிசி மட்டும் போட்டால் போதும். செயினெல்லாம் எதுவும் போட வேண்டாம். அடுத்ததில் 2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி ஒரு டபுள் க்ரூஷே, 2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி டபுள் க்ரூஷே, 2 செயின், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி ஒரு டபுள் க்ரூஷே. அடுத்தது எல்லாத்துலேயும் பஃப். அவ்வளோதாங்க. இதே போல் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ, அதாவது நீங்கள் எவ்வளோ வந்து இது லென்த் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 1 2 3 4 5 போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் 6 7 அப்படி உங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தலைக்கு வந்து உரசாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே போடும்போது நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் வேணும். நீங்கள் வந்து இங்கே வந்து இறக்கிட்டே வரும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும். ஓகேங்களா? எனக்கு பாருங்கள், இந்த கார்னரில் எனக்கு இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் மிச்சம் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இப்போ அதே போல் எனக்கு சென்ட்ரலையும் கொஞ்சம் இவ்வளோ ஸ்பேஸ் மிச்சம் இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் வச்சுக்கலாம். அதுக்காக இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கவுண்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்தது இந்த 3 மட்டும் நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அடுத்ததில் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம வேறு கலர் ஆரம்பிக்கிறதுனா முடிச்ச இடத்துக்கு வரக்கூடாது, இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு தான் வரணும். அதாவது ஃப்ரண்ட்டு சைடு இப்படி வச்சு பாருங்கள், இதுக்குள்ளே விட்டு இப்படி நல்லா த்ரெட்டை விட்டுக்கோங்க. த்ரெட்டை மறைச்சிடலாம். இப்படி விட்டு இப்படி எடுத்து பாருங்கள், ஒரு செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் இடத்துல விட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக எல்லா கேப்பு, இந்த கேப்பு, இந்த 2 கேப்பும் கவுண்ட் பண்ணிக்கணும், இந்த கேப்பும் கவுண்ட் பண்ணிக்கணும். இது சின்ன கேப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 3 டிசி செயின்ஸ் எல்லாம் எதுவுமே போடலங்க. டைரெக்டாக அங்கேருந்து வந்து 3 டிசி 1 2 3 எல்லா ரவுண்டும் நீ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அடுத்தது இதில் 3 டிசி 1 2 3. ஓகேங்களா? பாருங்கள், இந்த த்ரெட் அப்படியே உள்ளேயே வச்சே ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்த கேப்பில் தான் ஒர்க் பண்ணுறோம். கேப்பில் செயினெல்லாம் எதுவும் போடாமல் 3 டிசிஸ்
ஓகேங்களா. ஃபுல்லாக 3DC போட்டு வந்துடுங்க கடைசி வரைக்கும். பாருங்கள், இங்கே ஒர்க் பண்ணும்போது இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே வச்சு ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வரும்போது நம்மளுக்கு இந்த நேர் வரும்போது தெரிஞ்சிடும். ஓகேங்களா. அப்போது இந்த த்ரெட்டை இது கூட இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்கே அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இந்த த்ரெட்டு இதுக்குள்ளேயே நின்றுக்கும். அப்போ நம்மளுக்கு த்ரெட்ஸ் வந்து பின்னாடியோ முன்னாடியோ எதுவும் தெரியாது. ஓகேங்களா. பாருங்கள், இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த இதில் அப்படியே ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கு அடுத்த ரோ நம்மளுக்கு தெரியும் 1 2. இதே தான் நீங்கள் இனி ஃபாலோ பண்ணணும். 1 2 போட்டாச்சு. நம்ம ஒர்க்கை திருப்புறோம், ஒரு சுற்றுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரூஷே, 2 செயின், ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே, 2 செயின், அடுத்த ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்ததில் டபுள் க்ரூஷே. கொஞ்சம் இழுத்து போடுங்க. ஓகேங்களா. 2 செயின், ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரூஷே. ஓகேங்களா. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுவாங்க. பாருங்க, இது நல்லா விரிஞ்சு வரணும், சுருக்கடிக்கக்கூடாது. பாருங்க, நல்லா இப்படி வந்து விரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகுனா இது இப்படி இந்த மாதிரி மடங்கின மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பண்ணது தப்பு. நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு வரணும். அடுத்தது நம்ம அந்த அடுத்த ரவுண்ட் போட்டாச்சுங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. மறுபடியும் 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு அடுத்ததில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அப்புறம் 1 2 3 போட்டு நம்ம எப்பவும் போல் நம்ம ஒர்க்கை திருப்பிக்கிறோம். நம்ம ஒர்க்கை திருப்பிட்டு என்ன பண்ணுறோம், பஃப் ஸ்டிச் 1 2 3 4 டைம் போடுறோம், இழுக்கிறோம். அந்த 2 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா 1 2 3 சுற்றுறோம். 1 2 3 4 4ல் இப்படி ஃபுல்லாக இழுக்கிறோம். இழுக்கும்போது கடைசி ஒரு 2 லூப் இருக்குது. அப்புறம் 1 2 3 இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டு வரணும். பாருங்கள், க்ரீன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள், க்ரீன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த க்ரீன் மாதிரியே பாருங்கள், இந்த க்ரீன் முடிச்சாச்சு. இப்போது இந்த க்ரீன் முடித்தோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் முடித்த மாதிரியே தான் அடுத்த ஒரு ரவுண்ட் எல்லோ போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த ஒரு ரவுண்டு க்ரீன் போட்டிருக்கேன். நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே போல் எல்லோவும் ஒரு க்ரீனும் போட போகிறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, இங்கே முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்தது 2 செயின் போட்டு சரிங்க. இப்போ நம்ம வந்து இந்த க்ரீன் முடித்தாச்சு. அப்போது இந்த க்ரீன் முடித்தா இப்படியே இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை கட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா. இப்போ அடுத்த ரவுண்டெல்லாம் உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன். இதே போல் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் 3DC 1 விட்டு ஒரு டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு பஃப் ஸ்டிச். இதே மாதிரி 3 ரோஸ் வந்து நீங்கள் எல்லோ கலரில் போடணும். அப்புறம் 3 ரோஸ் வந்து க்ரீனில் போட்டு 3 ரோஸ் எல்லோ 3 ரோஸ் க்ரீனில் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. பாருங்கள், இதே மாதிரி இப்போ அடுத்தது இங்கே எல்லோ கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பின்னாடி பாருங்கள், நூல் நான் இந்த ஸ்டார்டிங் ஆரம்பித்த த்ரெட்டு தான் தெரியுது. மற்ற த்ரெட்டெல்லாம் உள்ளே தெரியாத மாதிரியே இப்படி உள்ளே வச்சு நம்ம பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா. இப்போது அந்த 2 ரோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த 2 ரோ சேர்த்து போடணும்னு போட்டாச்சு. பாருங்கள், 1 2 3 4 5 6 பாருங்கள், 1 2 3 4 5 இது போட்டிருக்கேன். 1 2 3 4 5 அதே போல் 1 2 3 4 5 இந்த சைடும் போட்டிருக்கேன். நம்மளுக்கு சென்டரில் கேப் பாருங்கள், சென்டரில் நம்மளுக்கு இவ்வளோ கேப் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ஃபினிஷிங்கு நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம 3 செயின்ஸ் போடுவோம் இல்லைங்களா. 3 செயின்ஸ் போட்டு அடுத்ததில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அடுத்த ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. திருப்பவும் நம்மளுக்கு அடுத்ததுக்கு பிறகு 2 செயின் போடுறோம். பாருங்கள், 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டு அடுத்ததில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இப்போ அடுத்தது கொண்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், 6 செயின்ஸ் போடுறோம். 1 2 3 4 5 6 செயின்ஸ் போட்டு இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இந்த இதை அதாவது ஃபஸ்ட்டை விட்டுட்டு செகண்டில் வந்துட்டு இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா. 1 2 3 4 5 6 செயின்ஸ் போடுறோம். 1 விட்டுட்டு இதை விட்டுட்டு அதாவது ஒரு சென்டர் ஸ்கிப் பண்ணி அடுத்தது இப்படி 1 ஸ்கிப் பண்ணி நடுவில் 1 ஸ்கிப் பண்ணி அடுத்தது. ஓகேங்களா.
எப்படி போடுறோம்? செயின்ஸ் 1 2 3 4 5 6 6 செயின்ஸ் போடுறோம். இந்த ஒன்றை ஸ்கிப் பண்ணுறத இப்போ இருக்கிறத விட்டுறோம். அதுக்கு அடுத்தது ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த ஹேங்கிங் போடுறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இப்படி போட்டு ஸ்கிப் ஸ்டிச், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 போடுறோம். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச். இந்த மாதிரி வளையமாக போடணும். ஓகேங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பாருங்கள். அதனால தான் 6 செயின்ஸ் போடுறோம். ஒன்றை ஸ்கிப் பண்ணுற மாதிரி அதனால அடுத்தது ஏன்னா 3 3 போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த 3யை ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் இப்போ இவ்வளோ தூரம் வரணுங்கிறதுக்காக 6 செயின்ஸ் போடுறோம். இப்போ இங்கேருந்து ஃபுல்லாக அதே மாதிரி போட்டுவாங்க. பாருங்கள், கடைசிக்கு வந்தாச்சு. 1 2 3 4 5 6 ஒன்றை விட்டு அடுத்தது 1 2 3 4 5 6 ஒன்றை விட்டு அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் 1 2 3 4 5 6. இப்போ அடுத்ததில் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது அப்போ டைரெக்டாக நம்ம இங்கே வந்துடுறோம். இங்கே வந்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்டிச்சை போட்டுட்டு ஒரு செயின் இழுத்துட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சது. பாருங்கள், இப்போ க்ரோஷே ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா? இனி அடுத்தது இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாற்ற போகிறோம். இந்த மாதிரி நீ ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட போகிறோம். ஓகேங்களா? இந்த ஹேங்கிங்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கவுண்ட் வச்சுக்கணுங்க. பாருங்கள், நான் ஒரு 22 கவுண்ட் வச்சுக்கிறேன். இப்போ 9 ஒன்றுமே பண்ணலைங்க. இந்த 2 விரலை மட்டும் நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம். இப்போ 2 விரலை இழுத்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. நீங்கள் கரெக்டாக வந்து எல்லா தடவையும் சுற்றும் போது கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி விரலில் பிடிச்சி சுற்ற முடியலைன்னா ஏதோ ஒரு அட்டை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், அதை வச்சுட்டு நான் கட் பண்ணி விட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சைடு இது இருக்குது இல்லைங்களா? இந்த உள்ளே வந்து இப்படி த்ரெட்டை விட்டு நல்லா டைட்டாக கட்டுங்க. நல்லா ரொம்ப டைட்டாக நாட் போடுங்க. ஒரு 3-4 டைம்ஸ் அந்த நாட்டை போட்டுருங்க. பாருங்கள், நான் ஒரு 3-5 டைம்ஸே அந்த நாட் போட்டு இந்த த்ரெட்டு நம்ம கட்டுறதுக்கு எடுத்தோம் இல்லைங்களா? அது வந்து இந்த ஹேங்கிங் பார்ட் அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இதை கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் விடுங்க? ஒரு இந்த அளவுக்கு பாருங்கள். நான் டிஸ்டன்ஸ் பாருங்கள், கொஞ்சம் சேர்த்தே விட்டுருக்கேன். அது ஏன் நீங்கள் ரீசன் சொல்கிறேன். கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஹேங் பண்ண போகிறோம்னா, இப்படி ஊசி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் ஊசி வேண்டாங்க, அயன் நீடில் எடுத்துக்கோங்க. அயன் நீடில் எடுத்துகிட்டு இப்போது நம்ம வந்து இந்த வளையத்தில் நான் ஒரு இது தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு எது ஃப்ரண்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வளையம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த வளைய கடைசியாக நம்ம ஒரு இந்த மாதிரி செயின் 6 செயின்ஸ் போட்டு வந்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி செயினில் நம்மளுக்கே தெரியும். இதை பார்த்தா இது சென்டர் அப்படின்னு தெரியும். அந்த சென்டரில் பாருங்கள், இப்படி உள்ளே விடக்கூடாது. அந்த செயின் மேலே ஸ்டிச்சை போடுங்க. இந்த செயினுக்குள்ளே, சரிங்களா? உள்ளே இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி கீழே வர மாதிரி, கீழே ஃப்ளோ ஆகிற மாதிரி. அதுலேயே ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இந்த உள்ளுக்குள்ளே நம்ம இப்போ நடுவில் ஒரு ஸ்டிச்சு, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா? அதுக்குள்ளேயே திருப்பி விட்டுட்டு இந்த நாட் போட்டோம் இல்லைங்களா? அந்த நாட் மேலேயே நல்லா டைட்டாக தைச்சிட்டு வாங்க. ஒரு 2-3 தடவை தைக்கணும். பாருங்க, இப்படி அந்த 2-3 தடவை அது கூட சரி. ஏன்னா இல்லாட்டி நம்ம நடக்கும்போது யாராவது பிடிச்சி இழுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு கலண்டு வந்துடும். அதுக்காக பாருங்கள், 4-5 தடவை இப்படி நல்லா தைச்சிருங்க. தைக்கும் போதே ஒரு நாட் பாருங்கள். நான் 2 தடவை நார்மலாக உள்ளே விட்டேன். 3ஆவது தடவை போடும்போது ஒரு நாட்டு, அதுவும் நல்லா எடுத்துக்கிறேன். திருப்பியும் ஒரு நாட் போடுறேன். பாருங்கள், நாட் போட்டு நல்லா இழுத்துக்கிறேன். அதுக்காக தான் இந்த த்ரெட்டை கொஞ்சம் விட சொன்னேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பார்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை தைச்சி முடிச்சுட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த நூலை அப்படியே கட் பண்ணாமல் இப்படி அந்த நடுவில் நம்ம தைச்சோம், அந்த நாட் போட்டோம் இல்லைங்களா? அந்த நாட் வழியாக இப்படி உள்ளே விடுங்க. இப்படி டைட்டாக தான் இருக்கும். இப்படி உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு இப்படி எடுத்துருங்க. எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே அந்த நூல் தனியாக நிற்கிறது தெரியாது.
ஓகேங்களா? பாருங்கள் இப்போ எல்லாமே ஒரே ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்ததையும் இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அங்கே கயிறு விட்டு வந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தைச்சிட்டோம், பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையே பாருங்கள் இது நல்லா இப்படி இழுத்து பிடிக்கணும். நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு இதை இப்படி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா பஃபாக வேணும்னா நீங்கள் அதிக த்ரெட்ஸ் கூட விடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு லைட்டாக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா டைட்டாக நாட் போடுங்க. அப்புறம் பேக் சைடும் திருப்பி ஒரு நாட் போட்டுக்குவோம். நாட் போட்டு இப்படி ஒன்று இப்படி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டியெல்லாம் கட் பண்ணி விடுங்க. எல்லா பார்ட்டியும் கட் பண்ணி விட்டுட்டு முதல்ல வந்து நீங்கள் இங்கே இதை பண்ணிவிட்டு டைப் பண்ணி மட்டும் விட்டுருங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஈவனாக கட் பண்ணுங்கள். அதாவது இப்போ 2 ஹேங்கிங் வச்சுருக்கீங்கன்னா இப்போ இந்த 2 ஹேங்கிங் எடுத்து இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ கட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சாச்சு. ஃபஸ்ட் ஒன்று நம்ம கட் பண்ணி விட்டுருப்போம். ஏதோ ஒன்றை வந்துட்டு உங்களுக்கு அளவுக்கு வச்சுக்கோங்க. அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதே ஹைட் எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் இருக்கணும்ன்ட்டு இல்லைங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த கட் பண்ண இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது இந்த டால் மேக்கிங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் அந்த த்ரெட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு இது நம்மளுக்கு வந்துடும். நல்லா இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு திருப்பியும் இப்படி எடுத்து பாருங்கள். நல்லா உதறிட்டு எடுத்து பாருங்கள். எங்கேயாவது அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்குன்னு ரொம்ப கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப குட்டையாயிரும். அப்படியும் நம்ம இது பண்ணக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி மாட்டணும். அதுவும் ரெகுலர் ஃபுல்லாக லைனாக மாட்டிகிட்டு வர வேண்டாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இங்கே ஒன்று மாட்டினோம்னா இந்த சர்க்கிளை விட்டுட்டு அடுத்ததில் மாட்டுங்க. ஒன்றை விட்டு மாட்டுங்க. அப்போ இல்லாட்டி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பாருங்கள் நான் மாட்டியிருக்கேன் பாருங்கள். ஹேங்கிங்ஸ் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது உங்களுக்கு பால் ஷேப்னால் பால் ஷேப் வைக்கலாம். ஆனால் சில பேர்லாம் மணியெல்லாம் வைக்கிறீங்க. அந்த மணியெல்லாம் வைக்கிறத விட இப்படி வச்சிட்டோம்னா பார்க்குறக்கு எல்லாமே ஒரே இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி ஈவனாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒர்க்கு முடித்த பிறகு எங்கெங்கே பெருசாக அப்படி இருக்குது, நான் ஒன்று விட்டு ஒன்று தான் மாட்டியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் இங்கே பேலன்ஸ் இருக்கிற இடத்துல இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல 2 இது மாட்டியிருக்கேன். இப்போ அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இங்கே சென்டருக்கு வந்துடுவோம். சென்டருக்கு வரும்போது பாருங்கள் இங்கே மாட்டியிருக்கேன். அதே போல் வந்து இங்கே ஒன்று மாட்டுவேன். ஃபஸ்ட் இதில் ஒன்று மாட்டுவேன். அப்போ இங்கே இவ்வளோ இடம் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஒரு 2 எண்ணெய் இங்கேயும் மாட்டிக்கலாம். ஓகேங்களா? இங்கே 2 எண்ணெய் மாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் இது இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு 2 எண்ணெய் மாட்டிக்கலாம். அப்புறம் டோட்டலாக இது ஃபுல்லாக இவ்வளோ தாங்க. பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இது இந்த ஃபுல்லாக இது ஹேங் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக போட்டேன். டோர் டோரன் பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த மாதிரி டிசைனில் வந்திருக்கு. என்னோடய ஹாஃப் வந்து இந்த டிசைனில் வந்திருக்குங்க. பாருங்கள் ஒரு எண்டு வந்து இந்த மாதிரி 2 சைடு தான் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் டோர் டோரனாக மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஃப்ளோர் மேட் கூட இதே டிசைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால் மிதியும் செய்யலாம். ஓகேங்களா? பெரிய டோர் மேட்டாக இருந்தால் இந்த பார்ட்டை வந்து 3ஆக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஈஸியாக இருந்திருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி டோர் மேட் ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள் ஒரு சைடு அப்புறம் இன்னொரு சைடு பாருங்கள், இன்னொரு சைடும் அதே போல் வந்திருக்கு. நீங்கள் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போடுங்க. ஓகேங்களா? இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்துன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.